கைஸ் இன்றைக்கி வந்து முடவாட்டுக்கால் சூப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முடவாட்டுக்கால் வந்து பாறைகளுக்கு இடுக்கில் தான் வரும்ன்ட்டு அவங்க சொன்னாங்க. இது வந்து ஜாயின்ட் பெயினுக்கு, முட்டி வலிக்கு, சுகருக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொன்னாங்க. அங்கே தான் வந்து இந்த சூப்பை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொன்ன ரெசிபி பிரகாரம் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடவாட்டுக்காலை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணுங்க. இது ஒருத்தர் 2 பேர் சாப்பிட்றதுன்னா இந்த அளவுக்கு போதும். இது வந்து இஞ்சி தோல் சீவுறோம்ல அதே மாதிரி தான் தோல் சீவி இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு போதுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள். இப்போ இது வந்து சின்ன வெங்காயம் வந்து 10, ஒரே ஒரு தக்காளி, பூண்டு 1 உரித்தது, வந்து இஞ்சி வந்து இவ்வளோ அளவு போதுங்க. நம்ம ஏன்னா ஒரு 2 டம்ளர் சூப்பு தான் நம்ம இப்போ வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் சுக்கு வந்து இந்த அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூனுங்க. இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும்னு சொன்னாங்க. அங்கே தாங்க இந்த மிளகும் வாங்கினேன். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போதுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கீரையும் சேர்த்துருந்தாங்க. முடக்கத்தான் கீரை கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வந்து 1 பிடி அளவு முருங்கைக்கீரை. இப்போ வந்து சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சியில் வந்து இந்த அளவுக்கு அரைச்சிக்கணுங்க. முடவாட்டுக்கால், சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அது எல்லாத்தையும் வந்து இந்த அளவுக்கு மிக்சியில் வந்து இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணுங்க. அவங்க கல்லில் தான் தட்டி போட சொன்னாங்க. நான் வந்து மிக்சியில் அரைச்சிருக்கேங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள், அடுப்பில் வந்து ஒரு சின்ன குக்கரை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து எண்ணெயை ஊற்றுனாங்க. எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு அது தாளிக்கிறதுக்கு என்னென்னு காட்டுற பாருங்கள். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு வந்து 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, இது வந்து தாளிக்கிறதுக்காக போடணுங்க. இந்த முடக்கத்தான் கீரையும் வந்து தாளிக்கும் போதே போட்டுடணுங்க. முருங்கைக்கீரை மட்டும் அப்புறமா கொதி வந்துட்டு இறக்கும்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போட சொன்னாங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து முடக்கத்தான் கீரையும் அதுலேயே போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் சேர்த்து தாளிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து பச்சை வாசம் போக வந்து நல்லா கிளறி விட்டுணுங்க அரைச்சது. அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போடணுங்க. அதில் வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் போடணுங்க. போட்டுட்டு நல்லா கலரி விடணுங்க. பச்சை வாசனை இல்லாமல் கலரி விடணும். இப்போ வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வெந்த உடனே சின்னதாக கட் பண்ணி கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றி, இங்கே பாருங்கள், இப்போது இந்த டம்ளர் அளவுக்கு 3 டம்ளர் தண்ணிங்க. 2 டம்ளர்னு சொல்லியிருப்பேன், இல்லை 3 டம்ளர் தண்ணி அளவுக்கு இந்த குக்கரில் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து மூடி போட்டு ஒரு விசில் வச்சிடணுங்க. ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். ஒரு விசில் வச்சு இப்போ எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி. இப்போ வந்து இதில் வந்து முருங்கீரை வந்து போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கேஸில் வச்சா போதுங்க. ஏன்னா முருங்கீரை வந்து விசில் வைக்கும் போதே போட்டிருந்தால் அது கசப்பாக இருக்கும். அதனால் வந்து இறக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் முருங்கீரை போடணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து கொதி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, முடவாட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அப்படியே அசல் டேஸ்ட் வந்து ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்குங்க. இந்த பாருங்கள், அசல் அப்படியே வந்து ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்குங்க. இப்போ வந்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம வேணும்னா பெப்பர் போட்டுக்கலாம். இல்லையா இதே காரம் இருந்தால் கூட இது வந்து கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து வீடியோவில் போட்டிருக்காங்க. ஷார்ட்ஸ்லேயும் வீடியோ போட்டிருக்காங்க. ஷார்ட்ஸில் புரியலைன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.